ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குடிபோதையில் கார் ஓட்டியதால் 7வது முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை ஆஸ்திரேலிய வீரர் இழந்த செய்தியை எல்லா ஊடகங்களும் மாறி மாறி கூவுகின்றன. காலையில் சேவல் கூவி 4 மணி நேரம் கழித்து தான் இந்த தகவல் இடிதாங்கிக்கு தெரிந்தது. அஷ்டமத்து சனியும் 7.5 சனியும் ஜோதிடத்தில் ஒருபோதும் ஒன்றாக வருவது இல்லை. ஆனால் அந்த ஆஸ்திரேலியாக்காரனுக்கு ஒன்றாக வந்துவிட்டது. அதற்காக குடிபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக ஒரு மாவீரனின் வாய்ப்பை பறிக்கலாமா? இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடு எடுக்கும் நடவடிக்கையா? எப்போதும் கோவின் பால் குடித்து விட்டு படுத்தாலும் காலையில் கோழியைப் போல கூவி எழும்புவதை வாடிக்கையாக கொண்டவன் இடிதான். அப்படிப்பட்ட இந்த இடிதாங்கிக்கு குடிபோதையில் இருந்தால்தான் சைக்கிளே ஓட்ட முடியும். குடிபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக போலீஸ் எப்போதாவது என்னை நெருங்கி இருக்கிறதா? ஒரு நாளாவது விசாரித்திருக்கிறதா? இந்த இடிதாங்கிக்கு உள்ள சர்வதேச செல்வாக்கு, உயர் அதிகாரமற்ற தொடர்புகள் எல்லாம் எதிர்கட்சிக்காரர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் போலீஸ்காரர்களுக்கு நன்றாக. எனக்கு இருக்கும் குடிப்பழக்கத்தை நம்பி என் வீட்டுக்கு பக்கத்தில் என்னை நம்பி ஒரு ஊறுகாய் கம்பெனியே இருக்கிறது என்றால் தொழில்துறையை ஊக்குவிக்கும் அளவுக்கு இந்த இடிதாங்கி எவ்வளவு பெரிய குடிகாரன் என்பதை எதிர்கட்சிக்காரர்கள் சிந்தித்து பார்க்க. என் குடிப்பழக்கத்தை நம்பி 4 குடும்பங்கள் பிழைக்கின்றன என்றால் என்னால் நம் கட்சிக்கு எவ்வளவு பெருமை என்பதை நம் கட்சிக்காரர்கள் பெருமைப்பட வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பு வெங்காயம் விலை தாறுமாறாக ஏறிய போது மனைவிக்கு தெரியாமல் வீட்டில் இருந்த வெங்காயத்தை லபக்கி கொண்டு போய் அடமானம் வைத்து குடித்தது. இப்போது தக்காளியை அடமானம் வைத்து குடித்துக் கொண்டிருக்கிறேன். எலெக்ஷனில் 2வது ரவுண்டிலேயே எதிர்க்கட்சி தலைவர் என்னை ஜெயித்திருக்கலாம். ஆனால் டாஸ்மாக் பாரில் நடக்கும் போட்டியில் இதே எதிர்க்கட்சி தலைவரை 10வது ரவுண்டில் பல முறை ஜெயித்து காட்டியவன் இந்த இடிதாங்கி என்பதை கட்சி தொண்டர்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள். டாஸ்மாக் பார் அடைப்பு என்றால் இந்த இடிதாங்கிக்கு மாரடைப்பு ஏற்பட்டுவிடும். எனவே பார் மூடும் நேரம் நெருங்கிவிட்டதால் அன்பு என்னும் குவார்ட்டர் வாங்கி, பண்பு என்னும் வாட்டர் கலக்கி, பாசம் என்னும் ஊறுகாய் தொட்டு, ஃப்ரெண்ட்ஷிப் என்னும் கட்டிங்கை ஓசியில் அடிக்க உடனடியாக செல்ல வேண்டியுள்ளதால் இந்த உரையை இத்துடன் முடித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.